ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று கலந்துரையாடல் ஆரம்ப நிகழ்வுக்கு அர்ப்பணிப்போடு வருகை தந்திருக்கின்ற சர்வ மதங்களைச் சேர்ந்த மதிப்புக்குரிய பிரமுகர்களே, இந்த ஏற்பாட்டின் முக்கியஸ்தர்களே, இதன்பால் ஈடுபாடு கொண்ட பெற்றுள்ள பிரதிநிதிகளே, அனைவருக்கும் இவ்வேளையில் பணிவான வணக்கம். இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று காலத்தின் கட்டளையாக எமது தலைகளில் சுமத்தப்படுகிறது என்று கொள்ளலாம். அந்த வகையில் கட்சிகள் அல்லது அரசியல் பிரமுகர்களின் நிலைப்பாடு சிதைந்து செல்லுகின்ற இந்த காலத்தில் இப்படி ஒரு விதை இன்று விதைக்கப்படுவது, இது ஒரு விருட்சமாக மாறி ஒரு நல்ல விளைவை தர எல்லாம் வல்ல பரம்பொருளையும் இந்த இடத்தில் நினைந்தவனாக இதன் திருத்தப்பட்ட கொள்கைகளை மிகச் சுருக்கமாக தங்கள் முன்வைக்க வருகின்றேன். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று ஈழத்தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டோ இலங்கையிலும் உலகெங்கிலும் வசிப்பவர்களை ஈழத்தமிழர்கள் என்னும் பதம் உள்ளடக்கும். ஈழத்தமிழர்கள் என்ற பதத்துக்குள்ள அடங்குகின்றவர்கள் யார் என்பதை அந்த முதலாவது விடயம் சுட்டிக்காட்ட, உலகின் அனைத்து தேசிய இனங்களுக்கும் பொருந்தும் உரிமைகள் அனைத்தும் ஈழத்தமிழர்களுக்கும் உரியது. இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், அவ்வுரிமைகள் யாவும் எதன் பொருட்டும் எச்சட்டம் இயற்றலின் மூலமும் களையவியலாத அவர்களின் உரிமைகளாகும். 4வது விடயம், 1733 ஆங்கிலேய காலனித்துவத்தினால் ஒன்றிணைக்கப்பட முதலிருந்த வரையறுப்பின் படியான எல்லைகளை கொண்ட ஈழத்தமிழர்களின் தாயக பிரதேசம் இலங்கையில் அமைந்துள்ளது. 1733 ஆங்கிலேய காலனித்துவத்தினால் ஒன்றிணைக்கப்பட முதலிருந்த வரையறுப்பின் படியான எல்லைகளை கொண்ட ஈழத்தமிழர்களின் தாயக பிரதேசம் இலங்கையில் அமைந்துள்ளது. வடமேற்கு மோதரகம் ஆறு, தென்கிழக்கு குமுக்க நோயாவை அடங்கிய பகுதி எமது தாயக பிரதேசம் ஆகும். 5வது விடயம், அத்தாயக பிரதேசத்தின் உள்ளும் அதற்கு வெளியேயும் புலம்பெயர்ந்தும் பதியும் ஈழத்தமிழர்களின் சமூக, பொருளாதார, அரசியல், ஆன்மீக உரிமைகளுக்காக இயங்குவதே இவ்வமைப்பின் அடிப்படை கோட்பாடாகும். சுயநிற உரிமையை அல்லது தன்னாட்சி உரிமையை அடைவதற்கான பெறுவதற்கான ஒரு தொடக்கமாக இதன் பணி அமையும். 6வது விடயம், இக்கோட்பாடானது காலத்துக்கு காலம் அவர்களின் தாயக பிரதேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நிறைவேற்றப்பட்ட களைய முடியாத உரிமைகளுடன் எவ்விதத்திலும் முரண்படாத கோட்பாடுகளுடன் ஒத்திசைவதாகவே இருக்கும். இக்கோட்பாடானது காலத்துக்கு காலம் அவர்களின் தாயக பிரதேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நிறைவேற்றப்பட்ட களைய முடியாத உரிமைகளுடன் எவ்விதத்திலும் முரண்படாத கோட்பாடுகளுடன் ஒத்திசைவதாகவே இருக்கும். இதுவே திருத்தப்பட்ட ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றின் கொள்கைகளாகும் என்று கூறி விடைபெறுகிறேன்.